கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாய் உங்களை இந்த சத்தியம் சத்தியமே என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கூட நாம் ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தீமையான காரியங்கள் சூழ்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அநேக குடும்பங்களில, அநேகருடைய வேலைகளில, அநேகருடைய தொழில்களில, அநேகருடைய உடல் சரீர பிரகாரமாக அவர்கள் வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக எபேசியர் 6வது அதிகாரம் 2-3 வசனங்களை பார்ப்போம் என்றால், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நன்மை உண்டாயிருக்க வேண்டும் என்றால் நம்முடைய அப்பாவையும் அம்மாவையும் நாம் கனம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தாயையும் தகப்பனையும் நாம் கனம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி கனம் பண்ணுகிறவர்களுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அப்படி கனம் பண்ணுகிறவர்களுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாயிருக்கும் என்றால், கலாத்தியர் 3:20 நாம் பார்க்கும் பொழுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியம். யாரெல்லாம் பெற்றோரை கனம் பண்றாங்களோ அவங்களை எல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கும். ஏன்னா இது கர்த்தருக்கு பிரியமான காரியம். கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நன்மையானதை உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நாம் எப்படியெல்லாம் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்று ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, நாம் பெற்றோரை கீழ்ப்படிதல் மூலமாக நாம் கனம் பண்ண வேண்டும். 2வதாக, அவர்களுக்கு மரியாதை கொடுப்பதன் மூலமாக நாம் பெற்றோரை கனம் பண்ண முடியும். 3வதாக, லிசன் யுவர் பேரண்ட்ஸ், செவி கொடுத்து கேட்பதன் மூலமாக நாம் பெற்றோரை கனம் பண்ண முடியும். இன்றைக்கு அநேகரிடத்துல இல்லாத ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பெற்றோர்கள் சொல்லுகிறதை பிள்ளைகள் செவி கொடுத்து கேட்பதில்லை. வசனம் நீதிமொழிகள் 1:8 பார்க்கும் பொழுது, என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் பெற்றோர்களை அசட்டை பண்ணுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல 4வதாக ஒரு காரியம், பெற்றோர்கள் நமக்காக செய்த தியாகங்களை நினைத்து பார்ப்பதின் மூலமாக நாம் அவர்களை கனம் பண்ண முடியும். நம்முடைய வாழ்க்கையில பெற்றோர்கள் நம்மை சிறு குழந்தை முதல் பெரியவர்களாக வளரும் வரைக்கும் எல்லா காரியத்திலேயும் அவர்கள் நமக்காக பட்ட தியாகங்கள், பாடுகள் எண்ணில் அடங்காதவை. இவையெல்லாம் எந்த பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்கிறதோ அந்த பிள்ளை பெற்றோரை கனம் பண்ணுகிற பிள்ளையாய் மாறும். கர்த்தரும் அதைத்தான் விரும்புகிறார். நமக்காக, நம்முடைய ஜீவனுக்காக, நம்மை மீட்கும் பொருட்டாக கர்த்தர் தன்னுடைய ஜீவனையே சிலுவையிலே அவர் பலியானார், அவர் ஒப்பு கொடுத்தார், அவர் நமக்காக இரத்தம் சிந்தினார். அப்படியாகத்தான் பெற்றோர்களும் சிறு வயது முதலே நமக்காக அவர்கள் எத்தனையோ கஷ்டங்கள் பட்டிருக்கிறார்கள், எத்தனையோ பாடுகளை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள், எத்தனையோ பிரச்சனைகளை அவர்கள் சமாளித்து நம்மை படிக்க வைப்பதாக இருக்கட்டும், திருமணம் செய்து கொடுக்கிற காரியமாக இருக்கட்டும், இல்லை எத்தனையோ தவறுகள் பண்ணி அவர்கள் நமக்காக நம்மை அவர்கள் திருத்தி நடத்துகிற காரியமாக இருக்கட்டும், எத்தனையோ காரியத்தில் அவர்கள் நமக்காக பட்ட பிரயாசங்கள், பாடுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. இவைகளை எல்லாம் நினைக்கிற பிள்ளைகள் பெற்றோரை கனப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறும். நம்மிடத்திலும் ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நாம் பெற்றோர்களை கனம் பண்ணுகிறவர்களாய் நாம் மாறுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் பெற்றோர்களை ஆர்ஃபனேஜிலையும் ஹோம்லையும் சேர்க்கிறதை பார்க்க முடிகிறது. அநேக பெற்றோர்கள் வேதனைப்படுகிறதை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட காலத்துக்குள்ளாக நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பெற்றோர்கள் இன்னைக்கு வேதனைப்படுறாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என் பிள்ளையை வளர்த்தேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் என் பிள்ளையை பார்த்தேன், நான் எவ்வளோ கடன் வாங்கிலாம் அவனை படிக்க வச்சேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவனுக்கு நான் எந்த குறையுமே இல்லாமல் நான் பார்த்தேனே, ஆனால் அவன் கடைசி காலத்தில் என்னை கொண்டு வந்து இப்படி ஒரு ஹோமில் சேர்த்துட்டானேன்னு எத்தனையோ பெற்றோர்கள் இன்றைக்கு ஹோமில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது.
நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றோர்களை கனம் பண்ணுகிறவர்களாக இருப்போம். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும்படியாக நான் இனிமேல் என்னுடைய பெற்றோர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு அந்த பலனை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். நம் வாழ்க்கையில் நன்மை உண்டாக்குகிறவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமேன்.